எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகம். இவருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். இவர் 14/7/1994 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் 7:35 காலையில் பிறந்துள்ளார். இவர் ஆண் ஜாதகர், கடலூர். இவருடைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம், 2ஆம் பாதமாகும். இவர் பிறக்கும் பொழுது சூரியனுடைய திசையில் 3 வருடம் 6 மாதம் 24 நாட்கள் ஆகும். அதன் பிறகு சந்திரன் திசை ஒரு 10 ஆண்டு காலம், செவ்வாய் திசை ஒரு 7 ஆண்டு காலம். 21 வயது வரைக்கும் செவ்வாய் திசை ஆகும். அதன் பிறகு வந்தது ராகு திசை. இப்பொழுது 38 ஆண்டு 6 மாதம் 24 நாட்கள் வரைக்கும் ராகு திசை தான் அவருக்கு நடந்து கொண்டிருக்கும். இவருக்கு வயது 31 வயது 11 மாதம் 15 நாட்கள் ஆகும். இவருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அதாவது ராசிக்கு லக்கணத்திற்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன், லக்கணம் கடக லக்கணம், 2இல் சுக்கிரன், 3இல் சந்திரன், 4இல் ராகு குரு, 8இல் சனி, 10இல் கேது, 11இல் செவ்வாய், 12இல் சூரியன் புதன். இவர் 2ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்து அந்த சுக்கிரனை சனி, லக்கணத்திற்கு அட்டமாதிபதியான சனி சுக்கிரனை பார்த்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். அதனால் திருமணம் தாமத அமைப்பாகும். அடுத்தது லக்கணத்திற்கு 2ஆம் அதிபதி குடும்பாதிபதி புதன் 12இல் மறைந்திருக்கிறார். அடுத்தது ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, ராசிக்கு 8இல் கேது, ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியினுடைய பார்வையும் ஆகும். அப்பொழுது ராசி லக்கணத்திற்கு 2, 7, 8 இதையெல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்கும்பொழுது இவருக்கு திருமணம் தாமதமான அமைப்பாகும். இதுபோல் உள்ள ஜாதகங்களில் குறைந்தது ஒரு 30 வயதை தாண்டிதான் அவருக்கு திருமணம் நடக்கும். அதேபோல் லக்கணத்திற்கு 5ஆம் இடமாகிய புத்திரபாகிய ஸ்தானத்தில் செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய 10ஆம் பார்வையும் 5ஆம் பாவகத்திற்கு விழுகிறது. இதுபோல் இருக்கும்பொழுது திருமணம் தாமத அமைப்பாகும். இவருக்கு எந்த தசை புத்தியில் திருமணம் நடக்கும் என்பதை பார்ப்போம். இப்பொழுது ராகு தசை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராகு தசையில் தற்போது கேது புத்தி நடக்கிறது. கேது புத்தியில் திருமணம் நடக்குமா என்றால் கேது புத்தியில் திருமணத்தை தருவார். ஏனென்றால் லக்கணத்திற்கு 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சனி, இவர்களுடைய சனி 7ஆம் அதிபதியாகிய சனியினுடைய 3ஆம் பார்வை கேது வாங்கியிருக்கிறார். அப்பொழுது சனியினுடைய 3ஆம் பார்வை வாங்கி அப்பொழுது அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ராகு தசை கேது புத்தியில் இவருக்கு திருமணம் நடக்கும். இப்பொழுது வயது 31 வயது 11 மாதம் 15 நாட்கள் ஆகும். இவருக்கு ராகு தசை கேது புத்தியில் திருமணம் நடக்கும். 5ஆம் இடம் செவ்வாய் சனி, இவர்களுடைய தொடர்பு 5ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. சனி ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு கேது, இந்த போல் எல்லாம் இருந்தால் திருமணம் ஒரு தாமதமான அமைப்பையே தரும். இப்பொழுது ராகு தசை கேது புத்தியில் அவருக்கு திருமணம் நடக்கும். 31 வயது முடியும் தருவாயில். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம்.